வணக்கம் நண்பர்களே. ஆத்தோரமாக போனோமா, மீன் பிடிச்சிக்கிருந்தாங்க. செம்மையாக பிடிச்சிக்கிருந்தாங்க. சரி, இத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்ப்போன்ட்டு கபக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நல்ல ஒரு மீன் மாட்டியிருக்கா. இது பார்த்திங்கன்னா எப்போது ஒன்றான் அந்த ஆற்றுல தாங்க பிடிச்சது. தண்ணி அப்படியே ஓடிக்கிருக்கு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. கொஞ்சம் ஆனால் கம்மியாக தாங்க கடிச்சு. மீன் வந்து பெரிய அளவில் கடிக்கலை. ஏன்னா நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 3-3:30 போல் போனோம். அதனால் மீன் அந்த சாயங்கால நேரத்தில் கரெக்டாக கடிக்கலை. பட் ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா கடிச்சிருந்துச்சி. நல்லா நிறைய பிடிச்சிருந்தோம் மீன். பாருங்கங்க தூக்குறாரு. நைஸாக ஆனால் கடிச்சிட்டு போகுதுங்க. சின்ன சின்ன ஐர மீன் நிறைய கிடக்கு. அதனால் என்ன பண்ணுதுன்னா அது புழுவை மட்டும் லைட்டாக வந்து கடிச்சிட்டு அது வரல போயிடுது. மீன் மாட்ட மாட்டுக்கு. ஏன்னா பெரிய மீன்னா கரெக்டாக மாட்டிடும். சின்ன மீன் வந்து மாட்டவே மாட்டாது. எப்போவுமே அது அந்த புழுவை மட்டும் நைட்டாக அப்படியே கடிச்சு தின்னுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும். சரி, நமக்கு ஏதாச்சும் மீன் ஏதாச்சும் மாட்டுதான்னு பார்ப்போம். பாருங்கங்க ஐர மீன் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக ஐர மீன் தான். எக்கச்சக்கம் மீன் கிடக்குங்க ஐர. ஒரு வலையை போட்டு அரிச்சிட வேண்டியதான். அந்த சைடு ஒருத்தர் வலையை போட்டு அரிச்சிக்கிருந்தார். அதை ஒரு வீடியோவை நான் தனியாக அடுத்து போடுறேன். பட் ஆனால் இப்போ நம்ம தூண்டில் வச்சு பிடிக்கிறது எப்படின்னு மட்டும் பார்த்துக்கிருப்போம். பாருங்க சூப்பராக இருக்காங்க. பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கங்க. எக்கச்சக்கம் கிடக்கு மீன். அந்த தண்ணிக்கு அங்கே பாருங்க. நான் சும்மா ஒரு கல்லை மட்டும் போட்டேன். இங்கே பாருங்க போடுறேன்னா போட்ட உடனே பாருங்கள் அதுவே நேராக அப்படியே வந்துடும். அந்த ஒரு கல்லை போட்ட உடனேயுமே செமையாக வருது பாருங்க. அங்கே பாருங்க அது ஏதோ ஒரு இறை கிடைக்குன்னு சொல்லிட்டு வருது போல். சரி சரி வாங்க நம்ம மீன் பிடிச்சிருவோம். தூக்கி போங்கய்யா தூண்டில்ல. இப்போ பாருங்கள் நம்ம அண்ணன் தூக்கி போட போகிறாரு. தூக்கி போட்டார். கடிக்குதான்னு பார்ப்போம். தூக்குண்ணே மீன் வந்துடுச்சா? ஒரு மீனையும் காணியா? இந்த வந்துருச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதாங்க இது. குட்டி கோண்டு மீனுங்க பாருங்க. சின்ன மீன் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மீனாக இருக்க போய் தாங்க நம்ம புழுவெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருந்தாங்க அவங்க. அங்கே பாருங்க இது கொஞ்சம் பெரிய மீன். பரவாயில்லாமல் இருக்குது. எடுத்துருங்க ஐயா, புழுவை எடுத்துருங்க. பாவம் ரொம்ப நேரம் துடிக்க விடக்கூடாது மீனை. அவ்வளோதாங்க, நைஸாக எடுத்துட வேண்டியதான். எடுத்தாச்சு. ரைட், அடுத்ததாக ஒன்று போடுவோம். அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு மீன் கிடைக்கான்னு பார்ப்போம். மாட்டிருச்சிங்க. போட்டோன்னே மாட்டிருச்சிங்க. அடுத்தது பாருங்கள் மாட்டிருச்சா? இதையும் தூக்கி பைகளை தூக்கி போட்டுக்கிட வேண்டியதான். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய், சி யூ, பாய்.